தரமான டேஸ்டியான பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா 10-15 பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, ஊற வச்ச புளி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு நம்ம பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுது அப்புறமா இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கழுவி அதையுமே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா மசாலா எல்லாமே சேர்க்கணும். இதுக்கு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு மருந்து கடைகள்லாம் பேறுகால பொடி இல்லைன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்குற அந்த மசாலா கிடச்சிச்சு, அந்த பொடி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இருந்துச்சு அப்படின்னா இந்த பொடி சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா அப்படின்னு தான் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது சேர்த்தோம் அப்படின்னா உடம்பு வலியெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறமா நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புளி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும்.